இல்லைன்னா அந்த ஒயர் வந்து ஷார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சோம். அதாவது 2 ஒயர் வந்து ஒண்ணோட ஒண்ணா கனெக்ட் ஆகி அந்த கரண்ட் வந்து ம் மாறி பாஸ் ஆகி அந்த ஒயர் வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சு. இல்ல அந்த ஒயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சோம். அதே போல தான் இந்த வலிப்பு வருதுன்னா, மூளையில ஏதோ ஒரு அந்த சர்க்யூட் அந்த மின்சாரம் பாயக்கூடிய அந்த நரம்புகள்ல வந்து மின்சாரம் கடத்தி செல்லக்கூடிய இடத்துல வந்து ஒண்ணு டிஸ்கனெக்ட் ஆயிருக்கலாம். இல்ல அந்த நரம்பு கட் ஆயிருக்கலாம். இல்ல அந்த நரம்பு மேல ஏதாவது அழுத்தம் இருக்கலாம். இல்ல அந்த நரம்பு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கலாம். இதுல ஏதோ ஒரு காரணம் அந்த மூளையில வந்து அந்த நரம்புகள்ல வந்து நடந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உலக அளவுல இந்த காக்கா வலிப்பு இல்ல வந்து இந்த வலிப்பு வியாதிக்கு வந்து கிட்டத்தட்ட 50 மில்லியன் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க உலக அளவுல. ஆனா, இந்திய அளவுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10லருந்து 12 மில்லியன் மக்கள் வந்து இந்த வலிப்பு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு 1000 பேத்துக்கும் 12 பேர் இந்த வியாதினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ, இந்த வியாதிய பத்தி நம்ம கண்டிப்பா பேசி மக்களுக்கு வந்து ஒரு புரிதல, ஒரு ஒரு புரிந்துணர்வ ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவ நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதாவது இந்த வீடியோ வலிப்பு வியாதிக்கான ஒரு அறிமுகம் தான். தொடர்ந்து என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள நீங்க கண்டிப்பா பார்க்கணும். வலிப்பு நோய் பத்திய ஒரு விரிவான, ஒரு முற்றிலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து நம்ம நாட்ல இருக்கிற நம்ம மக்கள், கிராமத்தில இருக்கிற மக்கள் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் வந்து தெளிவான விளக்கங்கள நான் குடுக்கப் போறேன். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள்.